உங்கள் பூனை மணிக்கணக்கில் ஒரே இடத்தை பார்த்துக் கொண்டிருக்கும்போது, அல்லது உங்களுக்கு பிடித்த கோப்பையை மேசையிலிருந்து தள்ளிவிடும்போது அதன் மனதில் என்ன ஓடுகிறது என்று எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? இது வெறும் குறும்புத்தனம் அல்ல. இது அதன் முன்னோர்களின் அழைப்பும் சலிப்பும் தான். இன்று உங்கள் வீட்டை பூனைகளுக்கு ஒரு சொர்க்கமாக மாற்ற 9 எளிமையான ஆனால் அற்புதமான வழிகளைப் பற்றி பார்க்கப் போகிறோம். இதில் சில வழிகள் உங்களை ஆச்சரியப்படுத்தும். உங்கள் செல்லப் பிராணியை வேறு கண்கொண்டு பார்க்க வைக்கும் என நம்புகிறோம். ஒரு பூனைக்கு மகிழ்ச்சிக்கு என்ன தேவை என்பதை புரிந்து கொள்ள ஒரு கணம் நாம் அதன் கடந்த காலத்திற்குச் செல்வோம். உங்கள் செல்லமான பூனை அடிப்படையில் ஒரு சிறிய ஆனால் மிகவும் திறமையான வேட்டை விலங்குதான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அதன் முன்னோர்கள் வேட்டையாடினர், இரையை துரத்தினர், மறைந்திருந்தனர், தங்கள் பிரதேசத்தை கட்டுப்படுத்தினர். இந்த உள்ளுணர்வுகள் எங்கும் மறைந்துவிடவில்லை. அவை உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் முடங்கிக் கிடக்கின்றன. இந்த ஆற்றலைச் செலவழிக்க பூனைக்கு வழியில்லாத போதுதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நாசமான தளபாடங்கள், இரவு நேர குதிப்புகள் மற்றும் அந்த சுவர் நோக்கிய பார்வை. இந்த உள்ளுணர்வுகளை அடக்குவது நம் நோக்கமல்ல, மாறாக அவற்றை அமைதியான வழியில் திசை திருப்புவதே நம் கடமை. முதலில், மற்றும் இதுவே மிக முக்கியமானது எனலாம், ஒரு செங்குத்து உலகத்தை உருவாக்குங்கள். உங்கள் பூனை எப்படி மாயமாய் மிக உயரமான அலமாரியின் மேல் அல்லது குளிர்சாதன பெட்டியின் மேல் திடீரென அமர்ந்திருப்பதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? இது வெறும் ஆர்வம் அல்லது உங்களை எரிச்சலூட்டும் எண்ணம் மட்டுமல்ல, இது ஒரு பழங்கால உள்ளுணர்வு. பூனையை பொறுத்தவரை உயரம் என்பது பாதுகாப்புக்கும் சூழ்நிலையின் முழுமையான கட்டுப்பாட்டுக்கும் ஒத்ததாகும். உயரத்திலிருந்து அது தன் முழு பகுதியையும் பார்க்க முடியும். உங்களையும் பிற விலங்குகளையும், அறையில் நடக்கும் எல்லாவற்றையும் அது கண்காணிக்க முடியும். இது அதன் தனிப்பட்ட அசைக்க முடியாத கண்காணிப்பு புள்ளி. அதன் மூதாதையர்கள் வேட்டையாடுபவர்களிடமிருந்து தப்பிக்கவும் இரையை பின்தொடரவும் மரங்களில் ஏறியுள்ளன. உங்கள் வீடு பூனைக்கு அதே காடுதான். இந்த தேவையை பூர்த்தி செய்ய மிக எளிய வழி ஒரு உயரமான விளையாட்டு அமைப்பு, கேட் ட்ரீ வாங்குவதுதான். ஆனால் இதைவிட நேர்த்தியான மற்றும் மலிவான தீர்வு ஒன்று உண்டு. அது சுவர் அலமாரிகள், வால் ஷெல்வ்ஸ். கற்பனை செய்து பாருங்கள், சுவரில் ஏணி போல அமைக்கப்பட்டுள்ள சில உறுதியான பலகைகள். இவை கூரைக்கு அடியில் உள்ள ஒரு வசதியான படுக்கை இடத்திற்கோ அல்லது அழகிய காட்சியை வழங்கும் ஜன்னல் நிலைக்கோ இட்டுச் செல்லலாம். இது உங்கள் செல்லப்பிராணி தரையைத் தொடாமல் பயணம் செய்யக்கூடிய பூனைகளுக்கான பாதைகள் மற்றும் நகரும் வழித்தடங்கள் கொண்ட ஒரு முழுமையான அமைப்பை உருவாக்கும். இது அதற்கு சுதந்திர உணர்வையும் உடல் பயிற்சியையும் அளித்து மன அழுத்தத்தை குறைக்கும். மேலும் ஒரு கூடுதல் நன்மையாக, உங்கள் திரைகளும் புத்தக அலமாரிகளும் பெரும்பாலும் சேதமடையாமல் பாதுகாப்பாக இருக்கும். இரண்டாவது வழிக்கு வருவோம். உணவை வேட்டையாட வேண்டிய பொருளாக மாற்றுங்கள். ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். காட்டில் எந்த ஒரு பூனையும் உணவை சும்மா பெறுவதில்லை. அது மணிக்கணக்காக வேட்டையாடி பதுங்கி துரத்தி இறுதியாக பிடிக்கும். வேட்டையாடுதல் என்பது அதன் டிஎன்ஏவில் பொதிந்துள்ள ஒரு சிக்கலான மற்றும் சுவாரஸ்யமான செயல்முறை. நம் வீட்டில் என்ன நடக்கிறது? நாம் வெறும் உலர்ந்த உணவை ஒரு கிண்ணத்தில் போடுகிறோம். ஒரு நாளைக்கு 2 முறை ஒரே இடத்தில். நமக்கு இது வசதியாக இருக்கலாம், ஆனால் பூனைக்கு இது நம்ப முடியாத அளவிற்கு சலிப்பூட்டும் மற்றும் இயல்புக்கு மாறானது. வேலைக்கே போகாமல் சம்பளம் வாங்குவது போன்றது இது. விரைவில் அல்லது பின்னர் இது சோம்பல் மற்றும் மன அழுத்தத்திற்கு வழிவகுக்கும். இதற்கு தீர்வு மிகவும் எளிது. ஊடாடும் உணவு கிண்ணங்கள் மற்றும் புதிர் பொம்மைகள். உணவு வெளியே வர உருட்ட வேண்டிய சிறப்பு பந்துகள் இருக்கலாம், அல்லது அறைகள் மற்றும் மூடிகள் கொண்ட முழுமையான அறிவுசார் பலகைகள். பூனை யோசிக்க வேண்டும், கால்களை நகர்த்த வேண்டும், உணவை எடுக்க தன் மோப்ப சக்தியை பயன்படுத்த வேண்டும். ஒவ்வொரு கவளமும் ஒரு தகுதியான வெகுமதியாக மாறும். இது செல்லப்பிராணியை மகிழ்விப்பதுடன் நல்ல விதத்தில் களைப்படையவும் செய்யும். மேலும் இது மெதுவாக சாப்பிட வைப்பதால் செரிமானத்திற்கு நல்லது மற்றும் எடையை கட்டுப்படுத்தவும் உதவுகிறது. மூன்றாவது, ஆனால் மிக முக்கியமானது, பூனைக்கு தனிப்பட்ட புகலிடம். எவ்வளவுதான் சமூகமாகவும் தைரியமாகவும் ஒரு பூனை இருந்தாலும் அதன் உள்ளுக்குள் அது ஒரு சிறிய உள்முக பிராணிதான். அது முழுமையாக ஓய்வெடுத்து பாதுகாப்பாக உணர ஒரு இடம் அதற்கு மிக அவசியம். அதனை யாரும் தொந்தரவு செய்யாத ஒரு இடம். இது அதன் தனிப்பட்ட குகை அல்லது மறைவிடம்.
உங்கள் வீட்டில் கதவை மூடி அமைதியாக இருக்க ஒரு அறையே இல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள். தன் சொந்த அடைக்கலம் இல்லாத ஒரு பூனையும் ஏறக்குறை அப்படித்தான் உணரும். குறிப்பாக வீட்டில் குழந்தைகள், வேறு விலங்குகள் அல்லது அடிக்கடி விருந்தினர்கள் இருந்தால் இது மிக முக்கியம். இன்னும் சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு விலையுயர்ந்த ஆடம்பரமான வீட்டுக்கூண்டு வாங்கத் தேவையில்லை. பெரும்பாலும் மிகச் சாதாரணமான ஒரு அட்டை பெட்டிதான் சிறந்த புகலிடமாக மாறும். அடைப்பட்ட இடத்திற்காகவும் சலசலக்கும் தன்மைக்காகவும் மரத்தின் மணத்திற்காகவும் பூனைகள் அவற்றை பெரிதும் விரும்புகின்றன. வீட்டின் வெவ்வேறு அமைதியான மூலைகளில் சில பெட்டிகளை வையுங்கள். உள்ளே ஒரு பழைய ஸ்வெட்டர் அல்லது மென்மையான போர்வை வைக்கலாம். உங்கள் செல்லப் பிராணி எவ்வளவு வேகமாக தனக்கு பிடித்தமான கூட்டை தேர்ந்தெடுத்து அங்கே சென்று ஒரு குட்டித் தூக்கம் போடவோ அல்லது தினசரி சலசலப்பிலிருந்து ஓய்வெடுக்கவோ போவதை பார்ப்பீர்கள். இந்த எளிய தீர்வு உங்கள் செல்லப்பிராணியின் மன அழுத்தத்தை கணிசமாக குறைக்கும். இப்போது நாம் 4வது வழிமுறைக்கு வந்துவிட்டோம். புலன் தூண்டுதல். நாம் காட்சிகள் நிறைந்த உலகில் வாழ்கிறோம், ஆனால் பூனைகளோ வாசனைகள் மற்றும் தொடு உணர்வுகளின் உலகில் வாழ்கின்றன. அவற்றின் மோப்ப சக்தி நம்மை விட பல மடங்கு சக்தி வாய்ந்தது. நமக்கு ஒரு சாதாரண அறை என்பது அவற்றிற்கு வாசனைகளின் முழுமையான ஒரு வரைபடமாகும். இந்த வரைபடத்தை தொடர்ந்து புதுப்பித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் அவற்றின் வாழ்க்கை சலிப்பு தட்டாமல் இருக்கும். உங்கள் செல்லப் பூனையின் புலன் உணர்வு அனுபவங்களை எவ்வாறு வேறுபடுத்தலாம் என்று சிந்தித்துப் பாருங்கள். மிகவும் எளிமையான வழி பூனைக்கீரை, கேட்னிப் அல்லது வலேரியன் பயன்படுத்துவதுதான். ஆனால் இவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்த வேண்டாம். வேறு சில நுட்பமான வழிகளும் இருக்கின்றன. வெளியே இருந்து சில சுவாரஸ்யமான கிளைகளையோ அல்லது பைன் கூம்பையோ கொண்டு வந்து கொடுங்கள். அவை பாதுகாப்பானவ என்பதை மட்டும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். பூனையை ஒரு பீட்சா பெட்டியையோ அல்லது உங்கள் மளிகைப் பொருட்களை வாங்கிய பையையோ முகர்ந்து பார்க்க விடுங்கள். இது நமக்கு புதிய செய்திகளை படிப்பது போன்றது. பொருட்களின் வெவ்வேறு தன்மைகளையும் டெக்ஸ்சர்ஸ் மறந்துவிடாதீர்கள். வெவ்வேறு பரப்புகள் பூனைகளின் பாதங்களுக்கு வெவ்வேறு உணர்வு அனுபவங்களைத் தரும். பஞ்சு போன்ற விரிப்பு, சணல்பாய், மிருதுவான குளிர்ச்சியான தரை, சலசலக்கும் கிராஃப்ட் காகிதம், இப்படி பலவற்றைச் சொல்லலாம். வீடு முழுவதும் வெவ்வேறு தன்மைகளைக் கொண்ட சில விரிப்புகளை பரப்பி வையுங்கள். இது பூனையின் உலகத்தை வளப்படுத்துவதுடன் உங்கள் தளபாடங்களுக்கு எந்தச் சேதமும் வராமல் அதன் நகங்களை தீட்ட முறையான இடங்களையும் வழங்குகிறது. மேலும் ஜன்னல் ஓரத்தில் பூனைகளுக்கான சிறப்பு புற்களையும் வளர்க்கலாம். இது சுவையானது மட்டுமல்லாமல் செரிமானத்திற்கும் மிகவும் நல்லது. ஆனா இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பூனைகளுக்கான சொர்க்கத்தோட முக்கிய அம்சத்தை கடையில போய் வாங்க முடியாது. நீங்க சுவரெல்லாம் அலமாரிகளால நிரப்பி ஸ்மார்ட் ஃபீடர்கள், சூப்பர் வசதியான வீடுகள்னு எது வேணாலும் வாங்கலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம் இல்லாம இதெல்லாம் வெறும் பொருட்களின் குவியலாதான் இருக்கும். அந்த விஷயம் உங்களோட பங்களிப்பு தான். பூனைக்கு சொர்க்கத்தை உருவாக்குறதுல ஒரு திருப்புமுனை எப்போ வரும்னா நீங்க புரிஞ்சுக்கிறப்போதான். பூனைக்கு வெறும் வீடு மட்டும் போதாது, அதுக்கு விளையாட ஒரு துணை, ஒரு கவனிப்பவர், கூடவே பாதுகாப்பும் தேவை. அந்த 10வது ரகசியமான சந்தோஷத்தோட அம்சம் உங்க கவனம்தான். ஒரு மூலையில கிடக்கிற ரொம்ப விலை உயர்ந்த பொம்மையை விட ஒரு லேசர் பாயிண்டர் அல்லது ஒரு மாக்கால் வச்சு 15 நிமிஷம் சுறுசுறுப்பா விளையாடுறது அதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு சத்தம் போடுற பையில் அதுக்கு ஆர்வம் இருக்கிறப்போ நீங்க அதை கவனிச்சு பாதுகாப்பா அதை ஆராய்ச்சி பண்ண உதவுற நேரம், இதெல்லாம் தான் முக்கியம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு வீட்டை பூனைக்கு சொர்க்கமா மாத்துறதுக்கு விலை உயர்ந்த பொருட்கள் தேவையில்லை. பூனையா எப்படி யோசிக்கிறதுன்னு கத்துக்கிறது தான் முக்கியம். ஒரு அலமாரி மேல இருந்து உலகத்தை பார்க்கறது, ஒரு கயிறுல கட்டி தொங்குற மிட்டாய் கவரை வேட்டையாடுற ஆர்வத்தை உணர்றது, எல்லார்கிட்ட இருந்தும் ஒளிஞ்சுக்க ஒரு இடம் இருக்க வேண்டிய அவசியம் புரிஞ்சுக்கிறது. இது பூனைகளோட இயல்பான குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுங்க மேல காட்டுற அன்புதான். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம செல்லப் பிராணிகளின் வாழ்க்கை பத்தின புது வீடியோக்களை தவற விடாம பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட்ஸ்ல எழுதுங்க. உங்க பூனைக்கு சந்தோஷம் கொடுக்க நீங்க கண்டுபிடிச்ச ரொம்ப வித்தியாசமான வழி என்ன? உங்களோட கதைகளை படிக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கேன்.